අගමැතිතුමිය මේ සමරිසි අයිතීන් පිළිබඳ දිගින් දිගටම කතා කරපු ක්‍රියාකාරණයක් ඒවා ප්‍රවර්ධනය කරන රාජ්‍යනෝන සංවිධානයක ප්‍රධානියා විදියට දීර්ඝ කාලයක් කටයුතු කරපු කෙනෙක්. ඒ වගේම பிரதமர் ஹரிணி அமரசூரிய ஓரின சேர்க்கையாளர்களின் உரிமை தொடர்பில் தொடர்ச்சியாக கருத்து தெரிவித்தமை பிரச்சினைக்குரிய விடயமாகும். ஓரின சேர்க்கையாளர்களின் நடவடிக்கைகளை மேம்படுத்தும் அரசு சார்பற்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தில் பிரதானியாக நீண்ட காலம் சேவையாற்றிய ஒருவர். அது தொடர்பான உரிமைகள் தொடர்பான விடயம் குறித்தே பட்ட பின்படிப்பினை தொடர்ந்துள்ளார். இவ்வாறான ஒருவர் கல்வி அமைச்சராக கடமையாற்றுகின்ற நிலையிலேயே இந்த விடயம் ஒன்று கல்வி சீர்திருத்தத்திற்குள் கொண்டு வரப்பட்டதும் சமூகம் அதனை சுட்டிக்காட்டுகின்றது. இந்த நிலையில் பிரதமர் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும். பதவி விலகாமல் மேற்கொள்ளப்படும் விசாரணைகள் நியதியானதாக அமையாது. வேறு நாடுகளாயின் புகையிரத விபத்தாயினும் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் உடனே பதவி விலகி இருப்பார். இந்த நாட்டு சிறுவர்களின் எதிர்காலத்தினை கேள்விக்குறியாக்கும் செயல் எதுவாகும்? கல்வி அமைச்சராக பெண்ணொருவர் அங்கம் வகிப்பது தனக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை. இந்த பாரதூரமான பிரச்சனைக்கு யார் தொடர்பு, யார் யாரெல்லாம் பொறுப்பு கூற வேண்டும் என்பதை தெரிவிக்க முடியாத ஒரு நிலை ஒன்று அவருக்கு உருவாகியுள்ளது. நியதியான விசாரணைகள் இடம்பெற வேண்டுமாயின் பிரதமர் ஹரிணி அமரசூரிய உடனடியாக பதவி விலகுவது அவசியமாகும். අදටත් පැහැදිලි කරගන්න බැරුව CID සරණ පතාගෙන ඉන්න අමතිවරියකට රටේ ජනතාවගේ අපේ පුංචි දරුවන්ගේ අනාගතය ජාතිය අනාගතේ බාර දෙන්න බෑ. එතුමිය තමන්ගේ නොහැකියාව ප්‍රදර්ශනය කරලා ඉවරයි. ඒ නිසා එක පැත්තකින් පුංචි දරුවන්ගේ අනාගතේ සුරක්ෂිත වෙන්න, අනිත් පැත්තෙන් සාධාරණ පරීක්ෂණයක් වෙන්න නම් අගමැතිතුමිය තනතුරෙන් ඉල්ලා සිටිනවා.